அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. படித்ததில் பிடித்த வரிகள். ஒரு அழகான வரிகளை படித்தேன். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஒரு பெண் ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு உடைந்து அழுகின்றாள் என்றால் அவளால் அந்த விஷயத்தை கையாள முடியவில்லை என்று அர்த்தமில்லை. அவளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதே அதன் உண்மையான அர்த்தம். அவள் சிந்திய கண்ணீரை நாளை அவளை எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு வலிமையாக்கும். ஆம், ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கு அவ்வளவு ஆழமான சக்தி இருக்கிறது. மரணத்தாலும் பிரிக்க முடியாத தாயின் அன்பு. மத்திய பிரதேசம் மாநிலமாகிய ஜெயப்பூரில் இடம்பெற்ற படகு விபத்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மீட்பு பணியின் போது அனைவரையும் கண்கலங்க வைக்கும் ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளது. தனது 4 வயது மகனை இறுக்கி அணைத்து மரணித்த ஒரு தாயின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடைசி நொடியிலும் தன் குழந்தையின் உயிரை மீட்பதற்காக போராடிய அந்த தாயின் உன்னதமான அன்பு அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. தன் உயிர் போனாலும் தன் குழந்தையின் உயிரை காப்பாற்றுவேன், குழந்தையை கைவிட மாட்டேன் என்ற தாயின் அந்த அன்பு, அந்த காட்சி அனைவரையும் மட்டும் அல்ல, இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. அந்த புகைப்படம் தற்போது வலைதளங்களில் பரவி உலகில் உள்ள அனைத்து வலைதளங்களிலும் வைரலாகி அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. ஒவ்வொரு தாயும் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னுடைய குழந்தையை பெற்று வளர்த்திருப்பார்கள். இன்னொரு தாய்க்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது என்று அனைவரும் பிரார்த்திப்போம். மரணத்தாலும் பிரிக்க முடியாத தாயின் அன்பு. தாயின் அன்பு எவ்வளவு வலிமையானது தெரியுமா? அன்புள்ள உறவுகளே, உங்கள் தாய் வயதாகி உங்களிடத்தில் இருந்தால் அவர்களை மிகவும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். இறந்ததற்கு பிறகு நாம் எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் அதில் எந்த பயனும் இல்லை. அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகளை திட்டி 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 வளர்ப்பார்கள். அதிலும் சில நன்மைகள் இருக்கிறது. அடியாத பிள்ளை ஒரு நாளும் படியாது. சில தாய்மார்கள் பிள்ளைகளை கவனிக்காமல் வளர்ப்பதினால் அவர்கள் தற்குறிகளாக இந்த உலகத்தில் வளர்க்கப்படுகிறார்கள். அதனால்தான் நமது தாய்மார்கள் மிகவும் கண்ணியமாக கட்டுக்கோப்பாக தன் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து காரசாரமாக பேசி வளர்க்கிறாள். அதற்காக என் தாய் கெட்டவள் என்று யாரும் கூறிவிடக்கூடாது. இந்த உலகத்திலே மிகப்பெரிய அன்பு தாயின் அன்புதான். அதற்கு நிகர் யாரும் கிடையாது.